இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாம்பு கடியால் உயிரிழக்கிறார்கள். ஆனா அதில் மிகவும் ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? பலர் விஷத்தால் இல்ல, பயமும் தவறான சிகிச்சையால் தான் உயிரிழக்கிறார்கள். இன்று இந்த வீடியோவில் உயிர் காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஆனா வெளியில அதிகமா பேசப்படாத ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா அலச போறோம். இது என்னடானா, நம்ம சுற்றியே குறிப்பா இருள்ல ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து, ஒரு அமைதியான பெருந்தொற்றுன்னு கூட இதை சொல்லலாம். இந்த ஆபத்து என்ன, இது ஏன் இவ்வளோ கொடூரமா இருக்கு, இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். 50,000. சும்மா ஒரு நிமிஷம் இந்த நம்பரை யோசிச்சு பாருங்களேன். 50,000 மனித உயிர்கள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்தியாவில் தற்செயலா நடக்கிற இந்த ஒரு விஷயத்தால மட்டுமே இவ்வளவு பேர் பரிதாபமா இறந்து போறாங்க. சொல்ல போனா மற்ற பல நோய்களை விட இந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகம். உலக அளவுல நடக்கிற இந்த மாதிரியான மரணங்கள்ல பாதிக்கு பாதி நம்ம நாட்டில் தான் நடக்குது. உண்மையிலே இது நம்ம மனசை உழுக்கக்கூடிய, நாம உடனே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அதிர்ச்சியான புள்ளி விவரம் இல்லையா? இந்த 50,000 மரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உயிரிழப்புகளை தாண்டி வருஷத்துக்கு சுமார் 30-40 லட்சம் பேருக்கு மேல பாம்பு கடிக்கு ஆளாகிறாங்க. இதுல அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கே சோறு போடுற விவசாய தொழிலாளர்கள், கிராமப்புற மக்கள், அப்புறம் இருட்டுல வயல்வெளிகள்ல வேலை செய்யறவங்க தான். இவங்க பெரும்பாலும் சரியான பாதுகாப்பு இல்லாம வெறும் கால்களோட இருட்டுல நடக்கிறதால தான் இந்த கொடிய விபத்துக்கு ஆளாகிறாங்க. சரி, இவ்வளவு பெரிய சுகாதார நெருக்கடிக்கு உண்மையான காரணம் யாரு? இத்தனை லட்சம் பேரை தாக்குற அந்த குற்றவாளிகள் யாரு? இது வெறும் விபத்து தானா, இல்ல நாம புரிஞ்சுக்காத வேற ஏதாவது இருக்கா? வாங்க, ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி இதை நாம கொஞ்சம் டீப்பா தேடி பார்ப்போம். இந்தியாவில் மொத்தம் 310 வகையான பாம்பு இனங்கள் இருக்கு. இந்த நம்பரை கேட்ட உடனே நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதுல வெறும் 66 வகையான பாம்புகள் மட்டும்தான் விஷத்தன்மை கொண்டது. அதுலயும் பாத்தீங்கன்னா 90% மேலான மரணங்களுக்கு வெறும் 4 பாம்புகள் தான் முழு காரணமா இருக்கு. மருத்துவ உலகத்துல இந்த 4 பாம்புகளை பிக் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 டேஞ்சரான ஆட்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுல முதல் குற்றவாளி கண்ணாடி விரியன், இங்கிலீஷ்ல ரஸ்ஸல் ஸ்வைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் நடக்கிற மொத்த பாம்பு கடிகள்ல 43% இவனால மட்டுமே நடக்குது. இது ரொம்பவே ஆக்ரோஷமான, ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய ஒரு பாம்பு. தற்செயலா இது மேல நாம மிதிச்சிட்டாலோ இல்ல இதை சீண்டிட்டாலோ கொஞ்சம் கூட யோசிக்காம ரொம்ப கொடூரமா தாக்கக்கூடியது. 2வது குற்றவாளி யாரு தெரியுமா? கட்டுவிரியன். இவன் உண்மையிலே ஒரு நைட் டைம் கில்லர்னு சொல்லலாம். இருட்டுல தரையில தூங்குறவங்களை குறி வச்சு இது கடிக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது கடிச்சா வலியே இருக்காது. ஏதோ கொசு கடிச்ச மாதிரி ஒரு சின்ன உணர்வு தான் இருக்கும். அதனாலேயே இதோட வீரியம் தெரியாம பலரும் தூக்கத்திலேயே நிரந்தரமா உயிரை விடுற சோகம் அதிகமா நடக்குது. ரொம்ப சைலண்டா வந்து உயிரை பறிக்கிற ஆள் இவன். 3வது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச நல்ல பாம்பு, அதாவது ஸ்பெக்டாக்கிள்டு கோப்ரா. இந்தியாவில் 12% தாக்குதல்களுக்கு இதுதான் முக்கிய காரணம். இதோட மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, இதோட விஷம் மனித உடம்புக்குள்ள ரொம்ப ரொம்ப வேகமா பரவும். கடிச்ச சில நிமிஷங்கள்லயே நரம்பு மண்டலத்தை இது அப்படியே முடக்கிடும். கடைசியா நம்ம 4வது குற்றவாளி சுருட்ட விரியன். பார்க்க ரொம்ப சின்னதா இருந்தாலும் இதோட தாக்குதல் ரொம்பவே கொடூரமானது, ரொம்ப வேகமானது. ஆக இந்த 4 பாம்புகளும் தான் அந்த பயங்கரமான பிக் 4. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த 4 பாம்புகளும் ஒரே மாதிரி தாக்குறது இல்ல. இவைகளோட ஆயுள்கள் ஒவ்வொன்றும் முற்றிலும் வேற மாதிரி செயல்படும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நல்ல பாம்பு கட்டுவிரியன் விஷம் பார்த்தீங்கன்னா அது நியூரோடாக்சிக் வகையை சேர்ந்தது. அதாவது சத்தமே இல்லாம நரம்பு மண்டலத்தை தாக்கி கண் இமைகளை சொருக வச்சு மூச்சு திணறலை ஏற்படுத்தும். ஆனா விரியன் பாம்புகளோட விஷம் அப்படியே ஆப்போசிட், அது ஹீமோடாக்சிக். இது என்ன பண்ணும்னா, ரத்த குழாய்களை சிதைச்சு திசுக்களை அழிச்சு உடம்புக்கு உள்ளேயே ரத்த கசிவையும் வீக்கத்தையும் உருவாக்கும். இது ரொம்பவே கொடூரமான வலியை கொடுக்கும். விஷம் உடம்புல கலந்ததும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒரு பயங்கரமான உயிரியல் கடிகாரம் மாதிரி. கடிச்ச அந்த நொடியில ஆரம்பிச்சு ரத்தத்துல விஷம் கலந்த உடனே மெல்ல மெல்ல சிறுநீரக செயலிழப்பு, தசை முடக்கம்னு உடம்போட ஒவ்வொரு உறுப்பா செயலிழக்க ஆரம்பிக்கும். இது நேரத்துக்கு எதிரான ஒரு மரண போராட்டம். இங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. தற்செயலா பாம்பு கடிச்சிட்டா நாம உடனே என்ன பண்ணுவோம்? படங்கள்லையும் நம்ம ஊர்கள்லையும் காலங்காலமா சொல்லி கொடுத்த அந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடிப்பட்ட இடத்துக்கு மேல இறுக்கமா கயிறு கட்டுறதோ இல்ல வாயால விஷத்தை உறிஞ்சி எடுக்க முயற்சி பண்றதோ உண்மையிலேயே உயிரை காப்பாத்துமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க.
கயிறு கட்டி இருக்கிறதால ரத்த ஓட்டம் தடைப்பட்டு அந்த உறுப்பையே நிரந்தரமா வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை கூட வரலாம். அதே மாதிரி காயத்தை பிளேடால அறுக்கிறதோ விஷத்தை உறிஞ்சிரன்னு சொல்ற அந்த விஷக்கல் வைக்கிறதோ எல்லாமே அப்பட்டமான கட்டுக்கதைகள். நாட்டு வைத்தியம்ன்ற பேர்ல நேரத்தை வீணடிக்கிறது மரணத்தை மட்டும்தான் தேடி தரும். இந்த மூட நம்பிக்கைகள் பாம்போட விஷத்தை விட ரொம்ப ஆபத்தானவை. சரி, அப்போ பதட்டமான அந்த நேரத்துல என்னதான் செய்யணும்? முதல் விஷயம், பதட்டப்படவே கூடாது. பாம்பு கிட்ட இருந்து ஒரு 6 முதல் 8 அடி தூரம் விலகி பாதுகாப்பா அமைதியா இருங்க. கடிபட்ட இடத்த எலும்பு முறிவு ஏற்பட்டா எப்படி அசையாம வைப்போமோ அந்த மாதிரி மரச்சட்டம் வச்சு கட்டுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் ஓடாதீங்க. ஓடினா ரத்த ஓட்டம் அதிகமாகி விஷம் இன்னும் சீக்கிரமா உடம்பு முழுக்க பரவிடும். நேரா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க. அந்த முதல் சில நிமிஷங்கள்ல நாம செய்ய வேண்டிய இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. உடனே கையில இருக்கிற மோதிரம், வாட்ச், வளையல், இறுக்கமான உடைகள் எல்லாம் கழட்டிடுங்க. ஏன்னா உடம்பு வீங்க ஆரம்பிக்கும் போது இவையே ஒரு கயிறு மாதிரி மாறி ரத்த ஓட்டத்தை தடுத்துடும். அடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு வாந்தி வந்தா மூச்சு குழாயில அடைப்பு வராம இருக்க அவரை உடனே இடதுபுறமா உருக்கழிச்சு படுக்க வைங்க. எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கொடுக்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்ளோ பெரிய ஆபத்துக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா? அதுதான் ஆன்டி ஸ்னேக் வீனம் அப்படின்னு சொல்ற விஷ முறிவு மருந்து. அறிவியல் பூர்வமா நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஒரு மருந்து தான் அந்த 4 பெரிய பாம்புகளோட விஷத்தையும் முழுமையா முறிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இதனாலதான் எந்த ஒரு டைம் வேஸ்டும் பண்ணாம உடனே மருத்துவமனைக்கு போகணும்னு திரும்ப திரும்ப சொல்றோம். சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டா கண்டிப்பா அந்த உயிரை காப்பாத்திட முடியும். என்னதான் நம்ம கிட்ட சிறந்த மருத்துவம் இருந்தாலும் வருமுன் காப்பது தானே எப்பவும் நல்லது. இருட்டுல நடக்கும்போது எப்பவுமே டார்ச் லைட் பயன்படுத்துங்க. பாதுகாப்பான ஷூ போட்டுக்கோங்க. வீட்டை சுத்தி எலி வராம பாத்துக்கிட்டாலே அதை தேடி வர்ற பாம்புகளையும் நம்ம தடுத்துடலாம். தரையில தூங்குறவங்க கண்டிப்பா கொசுவலை பயன்படுத்துங்க. முக்கியமா பாம்பை கண்டா அதை அடிக்கவோ பிடிக்கவோ முயற்சி பண்ணாதீங்க. அது தானா போறதுக்கு வழி விட்டு விலகிடுங்க. இப்ப நம்ம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. பாம்பு கடியில இருந்து உயிர் பழைக்க இன்னைக்கு நம்ம கிட்ட அதிநவீன அறிவியல் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ்ல உயிர் காக்கும் மருந்துகளும் தயாரா இருக்கு. ஆனா காலங்காலமா நம்ம குருட்டுத்தனமா நம்பிட்டு இருக்கிற அந்த உயிரை பறிக்கும் மூட நம்பிக்கைகளையும் கட்டுக்கதைகளையும் நம்மால மாத்திக்க முடியுமா? சரியான விழிப்புணர்வு மட்டும்தான் இந்த இருளின் நிஜங்களை நமக்கு புரிய வச்சு பல உயிர்களை காப்பாற்றும். அதனால சிந்தியுங்கள், பாதுகாப்பா இருங்க.